தோழர்களே, முக்கியமான கோரிக்கை நமக்கு ஈராட்டை நிப்பாட்டுங்கிற மாதிரி நம்ம சொல்றோம். அது கிடையாது நம்மளோட இது. அந்த ஆட்டோக்களை நம்ம நிறுத்துவதற்கு நம்மளோட இது கிடையாது. நம்மளோட கோரிக்கை என்ன? நம்ம பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டி அந்த அடிப்படையில் தான் நம்ம அதுக்கு கேட்கிறோம். அந்த வண்டிக்கு எதுவுமே கிடையாது. யாரு வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஒரு கொலை செஞ்சுட்டு கூட அந்த வண்டி எடுக்கலாம். நம்ம சும்மா ஒரு பெட்டி கேஸ் எடுத்தாலும் நம்ம பெட்ரோல் வண்டி எடுக்க முடியாது. ஏன்னா அது வரமுறைப்பட்டிருக்கலாம். பெட்ரோல் வண்டி பர்மிட்டுக்கு இருப்பது ஒரு வரமுறை இருக்குது. அதுக்கு அதே போன்றுதான் நம்ம இ ஆட்டோகளுக்கு அதுக்கு பர்மிட் முறைப்படி வழங்கு. எங்களுக்கு என்ன விதிமுறையோ அதை இ ஆட்டோகளுக்கு கொண்டுட்டு வர சொல்லியிருக்கோம். அது வரமுறை வழங்கு. இதுதான் நம்மளோட கோரிக்கை. அடுத்தபடியாக நம்ம காரைக்கால் மாவட்டத்தில் இப்ப பாண்டிச்சேரி 1, காரைக்கால் 2 அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறதுக்கு ஆட்டோ சங்கம் சார்பா அது ஆட்டோக்களுக்கு தருவா 2, 3 PY நாட் 1, நாட் 2 அப்படின்னு வரமுறை தருவா. இன்னைக்கு 5 இருக்குது. 5 ஆர்டிஓக்களுக்கும் அவங்க ஆர்டிஓ பணிமுறை சிறப்பாக செயல்படுது. ஆனா அந்த காரைக்கால மட்டும் ஆர்டிஓ இல்ல, வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் தான் இருக்கிறாங்க. ஒரு பர்மிட்டை நம்ம காலதாமதம் இல்லாம ஒரு ஆட்டோ வாங்குறாங்க என்று சொன்னா அந்த ஆட்டோக்களுக்கு பர்மிட்டை நேம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்து 1 வார காலம் நம்ம செய்யணும் நமக்குள்ள ஆசை. ஆனா 1 வருடம் ஆக்குறாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு நடக்குது. கேட்டாக்கா ஆர்டிஓ இல்ல. ஏன் நமக்குன்னு ஒரு ஆர்டிஓ இல்லையா? காரைக்காலுக்கு ஒரு ஆர்டிஓ கொடுக்க கூடாதா? அப்படி இதனாலதான் நம்மளுடைய பர்மிட்டுக்கும் பல விஷயங்கள் ஆர்டிஓ நிலுவையில் உள்ளது. அடுத்தபடியாக நம்ம எஃப்சி டாக்ஸியை கட்ட போனா புரோக்கர் மூலியமாக தான் செயல்படுறாங்க. அந்த புரோக்கர் இருக்கக்கூடாது. இப்போ தாசில்தார் ஆபீஸ்ல முன்னாடி பாருங்களா, ஒரு டேபிள் போட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. நீ என்ன மனு கொடுத்தாலும் அங்க ஒரு 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா கொடுத்தா புள்ள பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி ஆர்டிஓ கொண்டு வாங்க. எத்தனை பேர் படிக்காம இருக்காங்க, போய் புள்ள பண்ணிட்டு போட்டோம். அதை தான் நாங்க கேட்கிறோம். இவங்க 1000 கொடு, 2000 கொடு, 5000 கொடு. அவங்க கேட்ட போனா அவங்களுடைய பர்மிட்டை 1 வருஷமா அடமானம் வைக்கிறோம் அந்த புரோக்கர். இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. இதுதான் நாங்க முக்கியமா பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கோரிக்கை சிறப்பாக நடைபெறுவதற்கு நான் இந்த பேச்சு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். முடிச்சிடலாமா தலைவர்களை? முடிச்சிடலாமா? சரி, ரைட். தோழர்களே, நம்ம இப்படி ஒரு கோரிக்கை பேரணி போராட்டம் நடைபெற வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து ஒரு கூட்டத்தை முதலில் கூட்டினோம். அந்த கூட்டத்திற்கு திரளாக வந்திருந்தார்கள். எதிர்பாராத அளவுக்கு அந்த கூட்டத்துக்கு திரளாக வந்திருந்தார்கள். கோரிக்கையை வலியுறுத்தி கோரிக்கை மனு தயாரிக்கப்பட்டது. அந்த கோரிக்கை மனுவின் அடிப்படையில் தான் இன்று ஆட்டோ வேலை நிறுத்தம் செய்யப்பட்டு இந்த மகத்தான பேரணி நடைபெற்றிருக்கிறது. இந்த கோரிக்கைகளை முன்கூட்டியே நமக்கு தெரிவித்தது தோழர் நாஜிம் அவர்கள் தான். நம்ம எல்லாம் இப்படி ஒரு பேரணி நடத்த வேண்டும், ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று முடிவு செய்வதற்கு முன்பே இதே கோரிக்கைகளை ஒட்டி முதலமைச்சரை, அதிகாரிகளை, கமிஷனர்களை சந்தித்து நமக்கு முன்னாலேயே அந்த மனுவை கொடுத்திருக்கிறார்கள். முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தது நம்ம போராட்டம் முடிவு செய்த பிறகு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களையும் சந்தித்து பேசினோம். அமைச்சர்களால் வேறுபாடு இல்லை. அவற்றை போய் இந்த கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான், இதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று காரைக்காலில் உள்ள அமைச்சரும் சொன்னார். மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் சொன்னார்கள். 17ஆம் தேதி அன்றே நம்ம இந்த கோரிக்கை மனு தயார் செய்து கொடுத்தவுடன் மறுநாளே திருநாள் சட்டமன்ற உறுப்பினர் PS சிவா அவர்கள் நேரடியாக சென்று அந்த திருநள்ளாறு ஆட்டோ தொடர்களை அழைத்துக் கொண்டு, எல்லாத்தையும் கூப்பிடாதீங்க, நீங்க கூப்பிட்டீங்கன்னா உங்க தொகுதிக்கு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவங்களை கூப்பிட்டு போய் CM சந்திச்சு, வீட்டிலேயே சந்திச்சு ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. அவர் உட்கார்ந்துக்கிட்டு தான் பார்த்தாரு. பார்த்துட்டு ரைட்டு கோரிக்கை என்ன நிறைவேற்றணுமோ நான் நிறைவேற்றுறேன் என்று CM உட்பட சொல்லியிருக்கிறார்.
அப்படி என்றால் நாம் போராட்டம் தொடங்குவதற்கு முன்பே மக்கள் பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் நமக்கான ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்துவிடக்கூடாது. சில காரியங்களை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. ஆட்டோ தொழிலுக்கு மட்டும் யாரும் விரும்பி வந்தது இல்லை. வேலையில் ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஆயிப்போச்சு. அரசாங்கம் வேலை கொடுத்திருந்தா நம்ம ஆட்டோ வந்திருக்க மாட்டாங்க பல பேர். அதுதான் சூர்யாவிடம் கேட்டேன், எனக்கு எத்தனை பேர் படிச்சவங்க இருப்பாங்க சொல்லி, ஒரு பட்டதாரிகள் எத்தனை இருப்பான்னு கேட்டேன். பஸ் ஸ்டாண்ட்லயே 10 பேருக்கு மேல இருக்கிறாங்க. படித்தவர்களுக்கு எல்லாம் வேலை கிடைத்திருந்தால் ஆட்டோ ஓட்டுக்கு வந்திருக்க மாட்டார்கள். இல்ல ஒரு தொழிற்சாலையில் கூடிய வேலை கிடைத்திருந்தால் வந்திருக்க மாட்டார்கள். நமக்கு அரசாங்கம் வேலை தரவில்லை, தொழிற்சாலைகளில் வேலை கிடைக்கவில்லை, வேறு வழிகளை என்று நம்ம ஆட்டோவை வலுக்கட்டாயமாக சுமந்து நாம் ஓட்டிக் கொண்டிருக்கிறோம். அதுல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு. அமைப்பு சாரா நலச்சங்கம் என்று ஒரு சங்கம் ஏற்கனவே இருந்தது. இந்த நலச்சங்கத்தை வாரியமாக மாற்ற வேண்டும் என்று எனக்கு தெரிய நான் பாண்டிச்சேரி இருக்கின்ற காலத்திலேயே சிஐடி தொடர் உட்பட எல்லா தொடர்களும் சேர்ந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வாரியமாக மாற்று என்ற கோரிக்கையை 20 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் கோஷமிட்டு சென்றிருக்கிறேன். சிஐடி சென்றிருக்கிறது. இதற்கு பிறகு 12 காலத்துக்கு பிறகு இப்பொழுதுதான் அரசாங்கம் வாரியமாக மாற்ற முன் வந்திருக்கிறது. தமிழ் மாநிலத்தில் எல்லோருக்கும் வாரியம் உண்டு. மண்பாண்டம் செய்தாலும் வாரியம் உண்டு, தையல் தொழில் வைத்திருந்தாலும் வாரியம் உண்டு, இட்டுக்கடை வைத்திருந்தாலும் வாரியம் உண்டு, சலவை தொழிலாளிக்கு வாரியம் உண்டு. வாரியம் என்பதன் பொருள் அரசாங்கம் அதற்காக பணத்தை ஒதுக்குவது என்பதுதான். கட்டுமான வாரியம் என்பது மத்திய அரசாங்கத்திலிருந்து வரக்கூடிய ஒரு திட்டம். மாநில அரசாங்கம் இப்பொழுதுதான் புதுச்சேரியில் வாரியத்தை தொடங்கியிருக்கிறது. நாங்கள் கேட்கின்ற போது முதலிலே எப்போ 20 வருஷத்துக்கு முன்னாலேயே 10 கோடி ரூபாய் ஒதுக்கி வாரியத்தை செயல்படுத்து என்று சொல்லியிருக்கிறோம். இப்போது இந்த அரசாங்கம் 10 கோடிக்கு பதில் இப்பவே 5 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த 5 கோடி ஒதுக்கி இருப்பது அவர்கள் அலுவலகம் வைப்பதற்கே போதுமாக இருக்கு. தொழிலாளிக்கு நலத்திட்டங்களை வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கும். எனவே சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார். 1000 தான் பேரணி போராட்டங்கள் நடத்தினாலும் அந்த கோரிக்கைகள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வாயிலாக போகும்போதுதான் அது அரசாங்கத்துக்கு செவிசாய்க்கும், அதிகாரிகளுக்கு செவிசாய்ப்பார்கள். எனவே இந்த கோரிக்கை சட்டமன்ற உறுப்பினர்கள் இப்போது ஒருவர் வந்திருக்கிறார், நாகராஜன் வந்திருக்கிறார், அவரும் வந்திருக்கிறார். சிவா வரும்போது நான் ஆதரிப்பு சொல்லியிருந்தேன், பார்ட்டி இருந்து வந்துட்டு வந்தா கலந்துக்கிறேன் சொல்லியிருக்கிறார், அவ்வளவுதான். எனவே இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு அவரு வர வேண்டும். நமக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது? அமைப்பு சாரா தொழிலாளர் சங்கத்தில் பல பேருக்கு பிரச்சனை தெரியவில்லை. நீங்க தான் மூலதனம் போட்டு ஆட்டோ வாங்கணும். நீங்க தான் ஆட்டோவுக்கு எங்க போய் ஆட்சியாளர்கள் போய் கப்பம் கட்டணும். இந்த புரோக்கர் வேலை இருக்குல்ல, இந்த வேலை எப்படி வந்தது? ஒழுங்கா வேலை செஞ்சா புரோக்கர் வேலையாவது. இதெல்லாம் சரியாக செய்யாத காரணத்தினால் அது ஒரு சுமை வருகிறது. மத்திய அரசாங்கம் பெட்ரோல் விலையை இஷ்டத்துக்கு எதிர்க்கிறது. நாங்க குறைச்சிருவோம் சொன்னாங்க, 40 ரூபாய்க்கு தருவோம் சொன்னாங்க. இப்போ அது என்னமோ ஜிஎஸ்டி வரி எல்லாம் குறைக்கிறதுன்னு சொன்னாங்க. நமக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி வரி குறைக்கல. 100 ரூபாய்க்கு மேல கூட என்ன பண்ணுவீங்க? அப்போது நீங்க வாங்கிய ஆட்டோவுக்கு வட்டி கட்ட வேண்டும், ஆர்டிஓவில் போய் கப்பம் கட்ட வேண்டும், பெட்ரோலுக்கு ஊட்டணும். இந்த வருமானம் வந்த பிறகுதான் ஆட்டோ தொழிலாளிக்கு கிடைக்கக்கூடிய குடும்பத்திற்கான வருமானமாக மாறும். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கு? இப்ப தையல் தொழிலாளி வச்சிருக்கிறார், அவர் கூட அந்த சங்கத்துல வருவார், அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களை மாதிரி மூலதன செலவு எல்லாம் கிடையாது. எனவேதான் இப்படிப்பட்ட சிரமங்கள், பல்வேறு சிரமங்கள் இருக்கு. கோரிக்கைகளை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, அவரே நாஜிம் அவர்களே அதை தெளிவாக சொல்லுவார்கள். கோரிக்கை ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு சில பேர்கள் பேசியிருக்கிறார்கள். கோரிக்கை நிறைவேற்றுவது நமது வேலை. இந்த கோரிக்கையை வழிநடத்தி முன்னால் சென்று வாங்கி தருவது மக்கள் பிரதிநிதியாக சட்டமன்ற உறுப்பினருடைய வேலை. அதை அவர்கள் செய்ய வேண்டும் என்று மீண்டும் அவர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி, பேரணி வந்த தோழர்களுக்கு ஒரு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருடைய
மனிதநேய கமிஷன் பேசணும். தளபதி, வாங்க. ஆட்டோ ஓட்டுநர்களுடைய பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி